Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே அத்தியாயம் 8. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த முருகன் என்னை பார்த்து சிரித்தார். வா போகலாம் சூனா, உங்கள் அண்ணன் இங்கே வந்தால் தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டால் நாம் பேசாமல் உங்கள் கிராமத்துக்கு போயிடலாம். உங்கள் அண்ணன் வந்தால் கூட அந்த மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் பிற்பாடு வந்தால் கூட தானே உங்கள் ஊருக்கு வந்துடுவார். எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலையே. கவலைப்படாதீங்க, உங்கள் ஊருக்கு வரணும் இல்லை, அப்போ உங்கள் அப்பாருக்கிட்ட சொல்லி நல்ல சாப்பாடாக போட்டு சொல்லு, குருமாலாம் வச்சுக்க. அதுக்கு என்னங்க, ஊருக்கு இப்போவே திரும்பி போயிடலாமே. பஸ்ஸெல்லாம் விசாரிக்கணுங்க, மத்தியானம் 3 மணிக்குள்ளே போயிடலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பணம் வேணும்னா என் சங்கிலியை விற்கிறத மறங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, என்னால் கடன் வாங்க முடியும், கவலைப்படாதீங்க, இப்படியாவது பணம் புரட்டிடுவேன். 2 பேரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே நடந்தோம். எனக்கு மாணிக்கத்தின் மேல் கோபமாக வந்தது. ஆளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாமா? அந்த அளவுக்கு கூட புத்தி இல்லையே. வந்திருந்தா இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் தகவல் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ போலீஸ்க்கு போகிறத விட வேறு முக்கியமான வேலை என்ன இருக்க முடியும்? மாணிக்கம் செய்கிறது எல்லாமே தப்பு தான். புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தால் தங்கச்சியை இப்படி தனியாக விட்டுட்டு போகலாமா? ஊருக்கு போனதும் அப்பாக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு தான் போகிறேன். எனக்கு முன்னால் ஊரை பார்க்க போயிருக்கோம் இல்லை, தங்கவேலு விலாசம் அவர்கிட்ட தானே இருக்கு, அவரை பார்க்க போயிருப்பார். கெட்டு போகட்டும், எனக்கு என்ன சரியான துணை கிடச்சிருச்சு, இனி கவலை இல்லை. இவர் கூட இருக்கிறதுல ஒரு தெம்பாக இருக்குது. தெம்பு மட்டும் இல்லாமல் வேறு என்னமோ மாதிரியாகவும் இருக்குது. ஊருக்கு போய் அதை பற்றி நிதானமாக யோசித்து பார்க்கணும். விற்கிறதா இருந்தால் என் வாட்சை தான் முதல்ல வைப்பேன். இன்னும் அதை பற்றியே கவலையாக இருக்குது. கவலைப்படாதீங்க, ஊருக்கு போனதும் 1க்கு 2 உங்களுக்கு பணம் கிடச்சிரும். திருப்பிக்கிறத பற்றி கவலை இல்லை, உங்களை பத்திரமா கூட்டி போகணுமேன்னு தான் கவலையாக இருக்குது. நான் ஒன்று 2 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கோம். அது வரைக்கும் உங்களை என்ன செய்கிறதுன்னு தெரிலையே. நான் உங்கள் கூடவே வரேனே. சேச்சா, எதுக்காக நீங்கள் ஆளணும்? ஒன்று செய்யலாம், பேசாமல் ஒரு நூன் ஷோவுக்கு போய் உட்காந்துருங்களேன். ஏதாவது சினிமா பார்க்குறீங்களா? வேண்டாங்க, சினிமா பார்க்குற மூடில் இல்லை நான். அப்போது உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்கிறது, நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டா கூட போதும். அடாடா, அதுக்குள்ளே கோவிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே கண்ணில் தண்ணி. சேச்சே, நீங்கள் எனக்கு ஏதோ பாரம் மாதிரி அந்த அர்த்தத்தில் பேசலை நான். சரி வாங்க, எங்கூட புஸ்தகம் படிப்பீங்களா? படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்றைக்கி படிக்க தான் ஆகணும். உங்களை லைப்ரரியில் கொண்டு போய் விட்டுறேன். அங்கே கொஞ்சம் நேரம் சௌகரியமாக பெஞ்சு நாற்காலியெல்லாம் போட்டிருப்பாங்க. அது கூட நான் சோழியை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் வீரவாக்கம் இல்லை, வியன்னாவுக்கு வேணால் கூட போகலாம். சரிங்க. அவர் என்னை பஸ்ஸுக்கு ஏற்றி அழைச்சிட்டு போகலை. நான் ஏதோ சும்மா சினிமா போங்கன்னு சொல்லி வச்சேன். நல்ல வேளை நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க. போகலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் காலி, காசு கிடையாது, லைப்ரரி தான். சரி, கையெழுத்து போட்டால் உள்ளே விட்டுருவான். சிவப்பா பழங்கால நவாப் கட்டடம் மாதிரி இருந்தது. உள்ளே ஏணி போட்டு ஏறிக்கிட்டு புஸ்தகம் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய ஹால் போல் இருந்த இடத்துல சின்னதாக மேசை விளக்கு வச்சு எல்லோரும் சத்தம் போடாமல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு காலி இடத்துல போய் உட்காந்தேன். முருகன் என் காதுகிட்ட வந்து ரகசியமாக, ரெஃபரன்ஸ் செக்ஷனில் நிறைய புஸ்தகங்களாக இருக்கும், அதில் ஏதாவது எடுத்து படிங்க. தூங்கணும்னா கூட சத்தம் போடாமல் தூங்கலாம், கொரட்டை விட மாட்டிங்களே. சரி, நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன், காணாமல் போயிடாதீங்க. நான் எனக்கு எதிர்த்தாப்பில் கண்ணா பின்னான்னு மேசை மேலே மற்றவங்க படிச்சுட்டு வச்சுருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தேன். விதவிதமாக புஸ்தகங்க. இனி ஆண் மக்கள் காமத்தால் கண்மயங்கி பிறனில் விழைந்தும் பெண் வழி சென்றும் வரைவின் மகளிர் சேர்ந்தும் கேடுறது பாது காத்தற்கான ஆண்பார்க்கு அறிவுறுத்து நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினாலும் பெண் அறிவென்பது பெரும் பேதமைத்தே. எப்போ தூக்கம் வந்தது, எப்போ தூங்கி போனேன்? மாணிக்கத்தை பார்க்க பெரிய போலீஸ் அதிகாரி வந்தார். எல்லாரும்
கம்பிக்கு வெளியே இங்கிலீஷில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனை அடைப்பட்ட மிருகத்தைப் போல பார்த்தார்கள். ஐயா, எப்பையா என்னை வெளியே விட போகிறீங்க? என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு அதை புகார் கொடுக்க தான் வந்தாங்க. நான் என்னை விட்டுருங்க ஐயா, நானே தேடிக்கிறேன் என்று வணங்கினான். இதே சொல்லிட்டுருக்கான் சார். இஸ் இ கன்சிஸ்டன்ட் இன் திஸ்? எஸ் சார், வெரி மச். இந்த பாரு பாச்சா, உன் பேரை சரியாக சொல்லு, விட்டுருவோம். அதான் மாணிக்கங்க. சரி மாணிக்கம், அப்படியே வச்சுக்கோ. மாணிக்கம் உனக்கு வலி தாங்குமா? புரியலிங்க. ஏரோப்ளேன் பார்த்துருக்கியா? ஒரே ஒரு முறைங்க மீனம்பாக்கத்தில் பார்த்துருக்கேங்க. அந்த ஏரோப்ளேனை சொல்ல. இது பூமியில் தொங்குற ஏரோப்ளேன். தெரியாதுங்க. எல்லாம் பாஸ் ஆக பண்ணுறேன் சார். ஃபோட்டோவை கொடுங்க. பெரிய அதிகாரி ஃபைலில் இருந்து காட்டப்பட்ட புகைப்படத்தை பார்த்தேன். டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தது இல்லையா அது? இது கொஞ்சம் தெளிவாக இல்லையே. இவன் தான் இது வரைக்கும் மாட்டினதே இல்லையே சார். சிமிலாரிட்டி பாருங்களேன், அதே முகம்தான். மாணிக்கம் அவர்கள் பேசுது. என்னையா சொல்கிறீங்க? என்ன வேறு ஏதோ ஆளை நினச்சிட்ருக்கீங்களா? சுமாரியா, மூக்க பாருங்கள் சார், அதே ஸ்லோப்பு. தழும்பை பாருங்கள். பாச்சாவுக்கு இந்த தழும்பு இருக்கிறதா பல பேர் சொல்லி ரெக்கார்டாக இருக்கு. என்னங்க பிரின்ஸ் இல்லையா? பாச்சா பிரின்ஸ் எதுவும் இல்லைங்க, அதானே சாமர்த்தியம். சரி, இவன் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு மத்தியானம் J3க்கு அனுப்புங்க. கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்க்கலாம். லேஸில் உடைய மாட்டான் சார். உடச்சிடலாம், அதுக்கெல்லாம் வழி இருக்குது. பாச்சா, நான் போய் வரவா? ஐயா, என் பேர் மாணிக்கங்க. மாணிக்கம், நான் போய் வரவா? தங்கச்சியை பற்றி ஏதாவது விவரம் தெரிஞ்சதுங்களா? என்ன எதுக்கு அடைச்சி போட்டிருக்காங்க, அதை சொல்லி போடுங்களேன். எல்லாம் சாயங்காலம் சொல்கிறோம், அது வரைக்கும் இங்கேயே தூங்கு பாச்சா. என்ன இவனுக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஐயா நன்றியா, என்னை வெளியே விட்டால் நானே போய் சாப்பிட்ருவேனுங்க. பத்தியா எங்களுக்கு காது குத்தி இருக்கு. எவ்வளோ நாளாக தேடுறோன்னு, எத்தனை நாளாக தப்பாய்ச்சிருக்க நீ? இப்போ தான் சிக்கியிருக்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட்டுருவோம்மா? கஷ்டம் இல்லையே. வரட்டுமா பாச்சா? என்னங்க பாச்சான்னு கூப்பிட்றீங்க? என் பேர் மாணிக்கம்னு எத்தனை முறை சொல்கிறது? சரி மாணிக்கம், சாயங்காலம் பார்க்குறோம். எப்படியாவது என் தங்கச்சியை மீட்டு கொடுத்துட்டிங்கன்னா சரிங்க. நான் எங்கே வேணால் வர்றேங்க. என்கிட்ட உண்மையை ஒப்புத்துக்கிட்டா உன் தங்கச்சி என்ன 10 தங்கச்சி தரேன். வரட்டுமா பாச்சா? அவர் போனதும் மாணிக்கத்துக்கு வயிற்றில் பயமாக இருந்தது. ஏதோ தப்பாக நேர்ந்து போயிருக்கிறது, என்ன என்று தெரியவில்லை. அவர்கள் எதற்காக என்னென்னவோ ஏரோப்ளேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஏரோப்ளேனில் அழைத்து செல்லப் போகிறார்களா? அதைவிட எதற்கு எல்லாரும் என்னை பாச்சா என்று கூப்பிடுகிறார்கள்? எனக்கு அப்படி எதுவும் பேர் கிடையாது. பாச்சா என்றால் ஏதாவது மிஸ்டர் போல போலீஸ்க்கு பிரத்யேகமாக ஏற்பட்ட வார்த்தையா? புரியவில்லை. ஆனால் போலீஸ் அன்பாகவும் இருக்கிறார்கள். வாழை இலை சுருட்டி சாப்பாடு வந்தது. டம்ளரில் தண்ணீர் வைத்தான். சாப்பிடுங்க பாச்சா, சாயங்காலத்துக்கு தெம்பாக இருக்கணும்ல. சாயங்காலம் என்ன? உன்னை அழைச்சிட்டு போகிறோம்ல. எங்கே? பெரிய போலீஸ் அதிகாரிலாம் உன்னை பார்க்கணுங்கன்னு ஆவலாக இருக்காங்க. அப்படியா என்றான் ஆச்சரியத்துடன். உங்களோட பேச போகிறாங்க, உனக்கு பரிசெல்லாம் தர போகிறாங்க. அப்படியா? அதான் நல்லா சாப்பிட்ரு சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் சோறு வேணும்னா கேளு. மாணிக்கம் லபக் என்று விழுங்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 9. பெண்ணறிவு என்பது என்று திருப்பி மாணிக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரயில் எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. என்னது மாணிக்கம், நாம் இறங்குற ஸ்டேஷன் வந்தப்புறமும் பெண்ணறிவுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நான் கேட்குறேன். என்னை பார்த்தும் பார்க்காதது போலவே பெண்ணறிவுங்கிறாரு. தண்ணி கொண்டாந்து மூஞ்சியில் அடிக்கணும் போல இருக்குது. ஸ்டேஷன் காலியாக இருக்குது. நான் இறங்கி பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறேன். ஒரு சனம் இல்லை. தூரத்தில் 3 பேர் தெரியுறாங்க. இதோ இங்கே இருங்கடாங்கிறான். நான் ஓடுறேன். எதிர்த்தாப்பில் ஒருத்தன் வரான். அவங்களும் என்னை நோக்கி வராங்க. என்னடா அது? தண்டவாளத்தில் இறங்கி ஓடுறேன். ரயில் வர்றது. தண்டவாளத்தை விட்டு விலகி ஓட முடியல. ரயில் என் மேலே ஏறுது. குப்புன்னு வேத்து விட்டுருச்சு. முழிச்சுக்கிட்டேன். எதிர்த்தாப்பில் முருகன் நின்றுக்கிட்டு இருந்தான். இன்னும் நல்லா தூக்கமான்னாரு. நான் என் மேலே வழிஞ்சிருந்த எச்சலை வெக்கத்தோடு தொடச்சிட்டேன். மணி என்ன இருக்கும்? நூலகத்தை மூட போகிறாங்க, வாங்க போகலாம். அவர் பின்னால் நடந்தேன்.
ஏயா தூங்கிறதுக்காக கட்டடம் கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு காக்கி சட்டைக்காரர் அதட்டினார். உடம்பு சரியில்லையா? என்ன உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறது? அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் நறு முருகன். மன்னிச்சுங்க அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு சரியான கிராக்கிங்க ஐயா நறு. கிராக்கின்னா என்ன? கிராக்கின்னா என்னென்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. வெளியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் கைத்தறி துணிகள்லாம் கலர் கலராக வச்சு பெண்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வர்ண விளக்குகள் மத்தியில் அந்த பெண்கள் வாங்க வந்தவங்க கூட சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. பஸ் மாதிரி இருந்தது. அதன் பின்பக்கத்தில் கூப்பன் வாங்கிட்டு காப்பி வாங்கி கொடுத்தாரு முருகன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்கிட்ட பணம் இருக்குது. இப்போது வேண்டாம் அண்ணே, எனக்கு ஊருக்கு போனால் போதும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேண்ணே. உங்கள் ஊர் வீரவாக்கம் தானே? அங்கே போகிறதுக்கு ராத்திரி பேசஞ்சர் வண்டி ஒன்று தான் இருக்குது. 10 மணிக்கு. ஊருக்கு போய் சேர 2 மணி ஆகும். பின்னரவில் போய் சேர்ந்தால் உங்கள் அப்பா அம்மா பயந்துக்க மாட்டாங்களா? இல்லைங்க, போயிடலாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், பயப்பட மாட்டாங்க. ஒரு பாட்டம் அழுவாங்க, அவ்வளோதான். நானும் உங்க கூட வந்து தான் ஆகணும். ஆமாங்க, எனக்கு தனியாக போக பயந்தான், அதுவும் ராத்திரி வண்டியில். சரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்ருக்கேன். எங்கள் ஊரில் தான் தகுந்த மாதிரி நன்றி சொல்ல என்னால் முடியும். எங்கள் அப்பாவை சந்தித்து உங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்ல போகிறேன்னு இப்போவே ஒத்திகை பார்த்து வச்சுட்ருக்கேன். ராத்திரி வரைக்கும் எப்படி நேரத்தை செலவழிக்கிறதுன்னு தான் தெரியல. பேசாமல் ரயில் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கலாமே, அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அது கூட சரி தான். டிக்கெட் எடுக்க பணம் இருக்குல்ல? உங்கள் ஊருக்கு எவ்வளோ டிக்கெட்டு? எனக்கு தெரியாதுங்களே, அண்ணன் தான் வாங்கினார். நம்பங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். முருகன் தன் பையிலிருந்து பணத்தை ஒரு முறை எண்ணி பார்த்தார். எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. யாரும் இல்லாமல், பணம் இல்லாமல் ஒரு அந்நியருக்கு இத்தனை பாரமாக இருக்கணுமேன்ட்டு. என்ன செய்வேன்? அழகிறத தவிர எதுவும் உருப்படியாக செய்ய யோசனை இல்லையே. சங்கிலியை வித்துடலாம்னா வாங்கிக்க மாட்டேன்ட்டார். நல்ல மனுஷன். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் ஸ்டேஷன் ஆண்ட போனோம். காலையில் வந்து எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி பிரமிப்புண்டாயிடுச்சு. அத்தனை விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. அண்ணன் எங்கே தான் போயிட்டாரோன்னு அங்கே கவலை வேறு அழுத்துது. ஸ்டேஷனில் எப்போ கூட்டம் குறையும்னு தெரியல. காலையில் பார்த்தா எல்லா ஜனங்களும் அப்படியே இருக்காங்க. ஒன்று சந்தேகம் வந்தது. அதே போர்ட்டருங்க, அதே டாக்ஸிக்காரங்க, அதே போலீஸ்காரங்க, அதே ஜனங்க, அதே சந்தடி. பகல் தான் ராத்திரியை மாறி இருக்கு. முருகன் மாடிக்கு அழைச்சிட்டு போய் தட்டில் குழி குழியாக வச்சு சாப்பாடு வாங்கி தந்தார். பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நான் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தார். நீங்கள்? எனக்கு பசி இல்லை, பொட்டலாம் வாங்கிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. சாப்பிடுங்க. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா சரி. இன்னும் என் தட்டிலிருந்து அப்பளத்தை எடுத்து பாதியாக்கி அதை கடித்தார். இப்போ திருப்தி தானே? சிரித்தார். என்னை பார்க்குற பார்வையில் எதுவும் தப்பாக இல்லை, சிரிப்பில் களங்கம் இல்லை. இவர் தான் தேவ புருஷன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அப்போது அடா முருகு, இங்கே இருக்கியா? இங்கேங்க நீ கேட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். அவருக்கும் ஏறக்குறைய முருகன் வயசு தான் இருக்கும். தலையை சுத்தமாக சீவி இருந்தார். பக்கத்தில் வர்றதுக்கு முந்தைய புணுகு பூனை வாசனை வந்தது. பெல்ட்டு போட்டு கொஞ்சம் தொந்தி காட்டினதை அடக்கியிருந்தார். பெருசாக பளிச்சுன்னு காட்ட சிரித்தார். வாங்க சாரங்கபாணி. எங்கே இந்த பக்கம்? நான் ரிசர்வேஷன் பண்ணிருந்தேன். நீயே? நான் வந்து என்னை பார்த்து இது சுகுணா. என்ன கிராமம் சொன்னீங்க? வீரவாக்கம். வீரவாக்கம் கிராமத்திலேருந்து காலையில் வந்தாங்க. ஒரு கசப்பான அனுபவம். அகஸ்மாத்தாக இவங்களை நான் காப்பாற்றின்னு இருந்தது. இப்போ ஊரில் கொண்டு விடுறதா இருக்கேன். சாரங்கபாணின்னு சொன்ன ஆள் இப்போ என்னை அன்பாக பார்த்தார். அடடா, பொம்பளைங்க எல்லாம் தனியாக வரக்கூடாதுமா. தனியாக வரல, அண்ணன் கூட தான் வந்தாங்க. அண்ணங்க அந்த ஆளை காணோம். அது வேற ஒரு பிரச்சனை பாக்கி இருக்குது. காணோம்னா யாராவது? இல்லை பாணி, இவங்க ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னு 2 பேரும் ஒருத்தரை காணாமல் ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. அவர் போன பாதை தெரியல. பேர் என்ன கேட்டார். மாணிக்கம். தன் பையிலிருந்து சின்னதாக டைரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் எழுதிக்கிட்டார். மாணிக்கமா? வயசு என்ன இருக்கும்? 20-22. அடையாளம் ஏதாவது? முகத்தில் ஒரு வெட்டு தழும்பு உண்டுங்க. சின்ன பிள்ளையில் மாங்காய் மரத்துலேருந்து விழுந்தபோது அடிபட்டுது. அப்படியா? சரி, அவரை பற்றி விசாரித்து சொல்கிறேன். எனக்கு போலீஸில் எஸ்பி ஒருத்தர் தெரியும். சாரங்கமணி பம்பாயில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. நறுமுருகன்.
அப்படியா? நான் அவரை ஒரு முறை பார்த்தேன். என்னையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எதிர்த்தாப்பில் கிடந்த நாற்காலி எழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்தார். படிச்சிருக்கீங்களா? பிஎஸ்சி. இங்கிலீஷு தமிழ் தவிர வேறு ஏதாவது மொழி தெரியுமா உங்களுக்கு? ஏன்ப்பா நீ கேட்குறீங்க? இல்லை, எங்கள் கம்பெனியே ஒரு வேலை கொடுக்கலாம்ட்டு. எனக்கு வேலை வேண்டாங்க, முருகனை பார்த்து சொன்னேன். சென்னையில் ஆரம்பத்து அனுபவமே நல்லா இல்லை. முதல்ல ஊருக்கு போக விருப்பப்படுறாங்க. எல்லாருமே கெட்டவங்க இல்லைம்மா. இப்போ முருகன் இருக்காரு, இவனை கெட்டவன்னு சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்கிற வரேன்னா, ஹிந்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் டீச்சராக சேர்த்துக்கலான்னு. இப்போ அவங்ககிட்ட எதுவும் எடுபடாது. வீரவாக்கம் கிராமத்துக்கு முதல்ல போயானோம். அதானே சுகுணா? அதுவும் சரிதான். முதல்ல கொஞ்சம் ஆடி போயிருக்கோம். அப்புறம் என்ன முருக, ஊரில் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? ஊருக்கு போகிறதுக்கு பணம் வச்சுருக்கியா? உங்கள்கிட்ட போய் சொல்லுவானே, கொஞ்சம் கடிக்குது. இதை முதல்லே சொல்லக்கூடாதா? அந்த சாரங்கபாணிங்கிறவர் பையிலிருந்து ஒரு கவரை எடுத்து கொடுத்தார். இதில் இருக்கிறத வச்சுக்கோ, அப்புறம் பார்க்குற போது திருப்பி கொடுத்தா போதும். என்ன, இவங்க நாளைக்கு ஊருக்கு போனதும் ஆன செலவை எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்கண்ணா. பாணி, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்போ நான் வரட்டுமா? அந்த ஆள் எழுந்திருந்து என்னை பார்த்து, பயப்படாதம்மா, முருகன் உன்னை நல்லா கவனிச்சுப்பாம்மா என்றார். அவர் எனக்கு தெய்வம் மாதிரிங்க. நல்ல பையன். இப்படி சொல்லிட்டு கிளம்பினவர் பாதி தூரத்தில் நின்று அங்கிருந்து, முருகன் ஒரு நிமிஷம் வரையா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசலாம், பர்சனலா. இதோ இப்போ வந்துடுறேன் சுகுணா, இங்கே இருக்கீங்க. முருகன் எழுந்து போனார். 2 பேரும் ஒதுக்குப்புறமாக தூணுக்கு பின்னால் போனாங்க. நான் எங்கள் சாப்பாட்டை முடித்தேன். தண்ணி சாப்பிட்றதுக்கு கழுத்தை நிமித்தின போது மாடிப்படியில் ஒரு ஆள் போனது தெரிந்தது. சட்டுன்னு மாணிக்க மாதிரி இருந்தது. உடனே எழுந்து அந்த பக்கம் போனேன். மாடிப்படி தெரியுது. எதிர்த்தாப்பில் பிளாட்ஃபாரத்தில் ஜனங்க தெரியுறாங்க. மாணிக்கத்தை காணல, ஆனால் நிச்சயம் மாணிக்க மாதிரி தான் இருந்தது. எங்கே போயிட்டாரு? என்னை தேடிக்கிட்டு இங்கே மறுபடியும் வந்திருக்கணும். அவரை எப்படி கூப்பிடுறது? உடனே முருகன்கிட்ட சொல்லிடலாம்னு உள்ளே வந்தேன். அவர் இன்னும் அந்த ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார். நான் அங்கே போனேன். தூண் மறைச்சிட்டு இருந்தது. அந்த ஆள் சாரங்கபாணிங்கிறவர் நோட்டாக எண்ணி கொடுத்துட்டு, நேராக பம்பாய்க்கு போயிடுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். தொடரும்.